வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த டம்ளர் அளவில் 1.25 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் நெய், திராட்சை, முந்திரி 2 உடைச்சி வச்சுருக்கேன், ஏலக்காய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகணும். இப்போ ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதே கடாயில் ரவையை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதிலே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா பாகு இந்த மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்க, இதுதான் கரெக்டாக உள்ள ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பாகில் வறுத்து வச்ச ரவையை போட்டுக்கோங்க. அதிலே திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க.
கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சர்க்கரை பாகில் ரவையை போட்டோன்னா நல்லா பாருங்கள், சர்க்கரை பாகெல்லாம் நல்லா ரவை அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க, இல்லாட்டி உதிரியாக ஆயிரும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இப்படி எல்லா ரவையும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.